Exercise 8.4ல 8th sum w of x, y is equal to ஒரு expression கொடுத்திருக்காங்க. So first அதை எழுதிக்கலாம். w of x, y is equal to xy plus sin xy. ஓகேவா? இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா dou square w by dou y into dou x கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. which அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா dou square w by dou x into dou y இதுக்கு ஈக்குவலாக இருக்கணுங்கிறாங்க. இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா dou by dou y of dou w by dou x. அதே மாதிரி இதை எப்படி எழுதிக்கலாம்னா dou by dou x of dou w by dou y. அதாவது என்ன செய்யணும்னா இந்த எக்ஸ்பிரஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த given எக்ஸ்பிரஷனை பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது இதை வந்து எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு வந்த ஆன்சர் என்ன செய்யணும் ஒய்யால் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த ரைட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒய்யால் இந்த எக்ஸ்பிரஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்த ஆன்சரை தான் நம்ம என்ன செய்யணும் எக்ஸால் டிஃபரன்ஷியேஷன் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு dou w by dou x கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இதுதான் நம்மளோட w. அதை வந்து என்ன செய்ய போகிறோம் நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு இருக்குது. அப்போ ஒய்ங்கிறதெல்லாம் நம்ம இங்கே என்ன எடுத்துக்கணும் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ ஒய்ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்குல்லையா அந்த எக்ஸை தான் டிஃபரன்ஷியேஷன் பண்ண போகிறோம். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். ஓகேவா? ப்ளஸ் சைன் எக்ஸ்ஒய்ன்னு இருக்குது. சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு காஸ் எக்ஸ்ஒய். நம்மளுக்கு வெறும் காஸ் எக்ஸ்னு சைன் எக்ஸ்னு இருந்ததுன்னா காஸ் எக்ஸோட நிறுத்திடலாம். ஆனால் இங்கே எக்ஸ்ஒய்ன்னு இருக்குது இல்லையா, அதனால் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன் கொடுக்கணும். ஓகேவா? எக்ஸ்ஒய்ன்னு இருக்குது, ஒய்ங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ ஒய்ங்கிறது கான்ஸ்டன்ட் எடுத்து எழுதிங்க. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். ஓகேவா? இதை கம்ப்ளீட்டாக எழுதும்போது எப்படி கிடைக்கும்னா ஒய் ப்ளஸ் ஒய் காஸ் எக்ஸ்ஒய்ன்னு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் நம்மளோட dou w by dou x. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா dou ஸ்கொயர் w by dou y into dou x. அதாவது இப்போ நம்மளுக்கு வந்திருக்கு இல்லையா, இந்த ஆன்சரை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு y டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். அதாவது dou by dou y of y plus y cos xy. ஓகேவா? இப்போது yங்கிறது நம்மளுக்கு இங்கே ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? எக்ஸ் மட்டும்தான் இங்கே கான்ஸ்டன்ட். அப்போ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். ப்ளஸ் ஒய் இன்ட்டு காஸ் எக்ஸ்ஒய்ன்னு இருக்குது. இதுலேயும் ஒய் இருக்குது, இதுலேயும் ஒய் இருக்குது. அப்போ நம்ம இது என்ன மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா யூவி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். யூவி ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ்ங்கிற மெத்தடில் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஸோ யூங்கிறது ஒய், காஸ் எக்ஸ்ஒய்ங்கிறது வின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூ அப்படியே வச்சுங்க. அடுத்தது காஸ் எக்ஸ்ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் சைன் எக்ஸ்ஒய். எகெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இதை டிஃப்ரென்ஷியேஷன் கொடுக்கணும். ஸோ எக்ஸுங்கிறது நம்மளுக்கு இங்கே கான்ஸ்டன்ட்டு, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஒய்யை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். ஓகேவா? ப்ளஸ் வி யூ டேஷ். விங்கிறது என்னது இங்கே காஸ் எக்ஸ்ஒய் இன்ட்டு யூ டேஷ்ங்கிறது ஒய்யை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி எழுதுறது. ஸோ 1 விச் இஸ் ஈக்குவல் டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ 1 இதை வந்து மைனஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய். அப்போ மைனஸ் எக்ஸ்ஒய் சைன் எக்ஸ்ஒய்னு வரும் ப்ளஸ்ஸு காஸ் எக்ஸ்ஒய். இதுதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா dou w by dou y கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த given கொஷினுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு y டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் எல்லாம் இங்கே கான்ஸ்டன்ட். அப்போ எக்ஸ் கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால எக்ஸை அப்படியே எழுதிக்கிங்க. ஃபஸ்ட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சைன் எக்ஸ்ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் காஸ் எக்ஸ்ஒய்னு கிடைக்கும். எகெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இந்த எக்ஸ்ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணுறதுனால எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட், எக்ஸ் அப்படியே எழுதிங்க. ஒய்யை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னா 1 கிடைக்கும். ஓகேவா? இதை ஃபுல்லாக எழுதும்போது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ்ஒய்னு கிடைக்கும். ஓகேவா? இந்த வர்ற ஆன்சரை நம்ம என்ன செய்ய போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? dou by dou x ஆஃப் இந்த வந்த ஆன்சர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ்ஒய். ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷனை எக்ஸால் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். ஒய்யெல்லாம் இங்கே கான்ஸ்டன்ட்டு. ஸோ இங்கே எக்ஸ் தான் இருக்குது. ஸோ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ்ஒய். எக்ஸுங்கிறதும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இருக்குது, காஸ் எக்ஸ்ஒய்லையும் எக்ஸ் இருக்குது. அதனால் யூவி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். எக்ஸை அப்படியே வச்சுங்க. காஸ் எக்ஸ்ஒயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் சைன் எக்ஸ்ஒய். எகெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இந்த எக்ஸ்ஒயை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் பண்ணணும். அப்போ ஒய்ங்கிறது கான்ஸ்டன்ட், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 கிடைக்கும். ஓகேவா? ப்ளஸ் இதை யூ வி டேஷ் முடிச்சாச்சு. அடுத்தது என்ன செய்ய போகிறோம் வி யூ டேஷ். அதாவது காஸ் எக்ஸ்ஒய்யை அப்படியே வச்சுக்கிறோம்.
எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபைட் பண்ணி எழுதிக்கிங்க. 1 மைனஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு எக்ஸுங்கும் போது மைனஸ் எக்ஸ்ஒய் சைன் எக்ஸ்ஒய், இங்கே மீதி ப்ளஸ் காஸ் எக்ஸ்ஒய்னு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் ஃபைனல் ஆன்சர் 1 மைனஸ் எக்ஸ்ஒய் சைன் எக்ஸ்ஒய் ப்ளஸ் காஸ் எக்ஸ்ஒய்னு இருக்குது. இங்கேயும் அதே தான் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல். ஓகேவா? therefore left hand side is equal to right hand side, that is dou square w by dou y into dou x is equal to dou square w by dou x into dou y is proved. ஓகேவா?